இந்த உலகமே மாபெரும் ஒரு பிரளயத்தால் ஆனது என்று நம்பப்படுகிறது. ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு ஆற்றல் தான் இன்று சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரங்களாகவும் பூமியாகவும் பறந்து விரிந்து இன்று அண்டவெளியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மையப்புள்ளியின் ஆக்க சக்தி என்னவென்றால், இந்த மையப்புள்ளியின் ஆக்க சக்தி ஒன்றோடொன்று இணைந்து அந்த தன்மையிலேயே இந்த மாபெரும் ஒரு பிரளயம் உருவாகி இருக்கிறது. இந்த மாபெரும் பிரளயம் பெருவெடிப்பினால் உருவாகி இன்று நாம் காணக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்ச நிலைகளாக உருவாகி இருக்கிறது. இந்த பிரபஞ்ச நிலையில் இந்த மனிதனுடைய பங்கு என்ன? இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்ச நிலையை நாம் சில வேளைகளே இந்த உணர முடியாதவர்களாக நாம் அறிவில்லாத ஒரு தன்மையில் நாம் நம்முடைய சிந்தனையை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிறப்பு அணுக்களால் ஆனது. நம்முடைய உயிர்த்தன்மையும் ஒளியால் ஆனது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் நிலைப்பாட்டிலே இருக்கிறது. நம்முடைய ஆற்றல் எப்படி நாம் மனிதனாக இந்த உலகத்தில் தோன்றினோம் என்றால் கேள்விக்கு பதிலே கிடைக்காது. நம்முடைய தோற்றங்கள் எல்லாமே நீரில் இருந்துதான் நம்முடைய தோற்றங்கள் தொடங்கி இருக்கிறது. நீரிலிருந்து ஒன்றாகி, இரண்டாகி, மூன்றாகி, நான்காகி, ஐந்தாகி, ஆறாகி, இன்று ஆறறிவு படைத்த ஒரு மனிதராக நாம் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு செல்லிலிருந்து 6 அறிவு படைத்த மனிதர் வரை நாம் இன்று உயர்ந்து நிற்கின்றோம். இந்த 6 அறிவு படைப்புக்கு பிறகு இன்னொரு படைப்பு இந்த பிரபஞ்சத்திலே இல்லை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். இந்த 6 அறிவு படைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பு, மனித படைப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பு